பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இயேசு அடிமைத்தனத்தில் சிக்கித் தவிப்பவர்களுக்கும் பிசாசின் கிரியைகளான பதட்டம், மனச்சோர்வு, அடிமைத்தனம், மனநல பிரச்சனைகள் அல்லது சில நோய்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியாதவர்களுக்கும் பரிபூரண வாழ்க்கையை கொடுக்க வந்தார். முழுமையான சமாதானத்துடன் மகிழ்ச்சி, மனத்தெளிவு மற்றும் பரிபூரண வாழ்க்கையில் ஓர் நபர் நடப்பதை பார்ப்பது அபூர்வம். ஆனால் இதுதான் இயேசு உங்களுக்கு வழங்கிய வாழ்க்கையாகும். இயேசு பிசாசின் கிரியைகளை அழித்து சுதந்திரத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய வழி விடுதலையாகும். நான் உங்கள் விடுதலையை கட்டவிழ்க்க இந்த புத்தகத்தை எழுதினேன். ஏனென்றால் விடுதலையை எவ்வாறு அணுகுவது என்பது பலருக்கு தெரியவில்லை. விடுதலையை எவ்வாறு பெறுவது என்பது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமானதாக இருக்கிறது. எனது புத்தகத்தில் நீங்கள் இன்னும் கட்டுண்டிருப்பதற்கான அனைத்து காரணங்களையும், முழுமையான விடுதலையை பெறுவது எப்படி என்பதையும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தகம் விடுதலையை பற்றி எதுவும் தெரியாதவர்களுக்கும், சிறிது காலமாக விடுதலையை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும், இன்னும் முழுமையான விடுதலையை கண்டுபிடிக்காதவர்களுக்கும் ஆகும். இந்த புத்தகத்தை படித்த பிறகு முழுமையான விடுதலையை கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் என் முழு இதயத்தோடும் நம்புகிறேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆழமான வெளிப்பாடுகள் உள்ளன. மேலும் ராஜ்யத்தின் திறவுகோல்கள் வெளியிடப்பட்டு உங்கள் விடுதலையை கட்டவிழ்கின்றன. மற்றவர்களை விடுவிக்க நீங்கள் உதவ விரும்பினால், மற்றவர்களை விடுதலைக்கு கொண்டு செல்வது எப்படி என்பதை அறிய உங்களை இந்த புத்தகம் தயார்படுத்துகிறது. விடுதலை தேவைப்படுகிறவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அவர்கள் படிக்கும்போது அல்லது கேட்கும்போது விடுதலையை காண வேண்டும் என்பதே எனது ஜெபம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் விடுதலை மற்றும் மாற்றத்தை நான் மிகவும் எதிர்பார்க்கிறேன். இது விடுதலையாக இருக்கவும் மற்றவர்கள் சுதந்திரம் பெற உதவவும் வேண்டிய நேரம் இது. தேவனின் பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும். இது விடுதலை பெற்று சுகம் அடைய வேண்டிய நேரம்.